இளம் வயதில் நோபல் பரிசு பெற்ற ஒருவர் அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப சிறப்பாக பேசிகிட்டு இருக்கோங்க. அதற்கு பின்னாடி மிகப்பெரிய வரலாறு இருக்குங்க. யார் அந்த இளம் வயதில் நோபல் பரிசு பெற்ற அந்த இளம் போராளி? அதை சிறப்பாக சொல்லணுங்க. அந்த இளம் போராளி பாகிஸ்தானில் ஸ்வீட் பள்ளத்தாக் அப்படிங்கிற ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு இருந்தவங்க தான் மாலாலா. அவருடைய தாய் தகப்பன் சகோதரன் சகோதரியோடு சந்தோஷமாக இருந்துட்டு இருந்தவங்க, வாழ்ந்துட்டு இருந்தவங்க. அவங்க ஊரில் பயங்கரமான மத கட்டுப்பாடுகள், பழமைவாதங்கள் அதிகமாக இருந்துச்சுங்க. இதற்கு இடையில் இவங்களுக்கு படிப்பின் மேலே அதிக ஆர்வம். இன்றைக்கி நம்ம நிறையா சொல்கிறோம் இல்லைங்களா, கற்றோருக்கு சென்றவிடமெல்லாம் சிறப்பு, கல்வி தான் ஒரு மனுஷனோட ஆணிவேர். இந்த மாதிரி அது ஒரு எஜுகேஷன் இஸ் அ பவர்ஃபுல் வெப்பன். நிறைய நம்ம கல்வியை குறித்து சொல்லணும்னா நிறையா சொல்லிக்கிட்டே போயிட்டே இருக்கலாங்க. ஸோ இந்த படிப்பின் மேலே அதிகமாக ஆர்வமாக இருந்த இந்த மாலாலாவுக்கு ரொம்ப எதையாவது செய்யணும், அச்சீவ் பண்ணணுங்கிற ஒரு வெறி இருந்துச்சுங்க. இப்போ இவங்க அப்பா ஒரு ஸ்கூல் நடத்திட்டு இருக்காங்க. அந்த ஸ்கூலில் தான் இவங்க படிச்சுட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் இவங்க அப்பா இப்போ நடத்திட்டு இருக்கிற அந்த ஸ்கூலுக்கு இந்த தலிபான்கள் உள்ளே வந்து இவங்க அப்பாவையே மிரட்டுறாங்க. இதை இவங்க கவனிச்சிட்டு இருக்காங்க. சின்ன வயசாக இருந்ததுனால அவங்க அமைதியாக அதை கவனிச்சிட்டு இருக்காங்க. கொஞ்சம் நாட்கள் ஆக ஆக அதை பத்திரிகைகளில் இது பண்ண ஆரம்பித்தாங்க. இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத பிவிசியில் பப்ளிஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது இங்கே யார் மாலாலா யூசுப்சாய் அப்படிங்கிறது யார் அப்படிங்கிறது எப்போ வெளியில் தெரிய ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2009 வருஷத்தில் அமெரிக்கா நியூயார்க் டைம்ஸில் இருந்து ஆடம் ஃபி எலிக் அப்படிங்கிற எடுத்த ஒரு ஆவணப்படம் வெளியே வருது. அதில் தான் தெரிய வருது நம்ம மலாலா யூசுப்சாய் யார் அப்படிங்கிறது. அப்போது இந்த தலிபான்கள் நம்மளை மாலாலாவை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வந்துட்டு இருந்த ஸ்கூல் வேனை ஸ்டாப் பண்ணி யார் இங்கே மாலாலா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கேட்டவொன்னே குழந்தைகள் இல்லைங்களா, எல்லோரும் ரொம்ப பயப்படுறாங்க. அப்போது மாலாலாவை சுடுறாங்க. அது இடது கண் வழியில் அந்த பாஞ்சு ஷோல்டர் வழியில் வெளியில் வருதுங்க அந்த தோட்டா. அப்போது அவங்களுக்கு பாகிஸ்தானில் வச்சு ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியாத சுச்சுவேஷன். அதனால் அவங்கள லண்டன் கூப்பிட்டு போயிடறாங்க. அப்போ லண்டனில் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. ட்ரீட்மெண்ட் எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சு அவங்க கிளியர் ஆனதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு நிறையா அவார்ட்ஸ் ரிவார்ட்ஸ் எல்லாமே கொடுக்க ஆரம்பித்தாங்க. பிகாஸ் ஷீ இஸ் வெரி யங், ரொம்ப சின்ன வயசாக இருக்காங்க. ஆனால் எதையாவது சாதிக்கணுங்கிற ஒரு வெறி இருந்துச்சு. அவங்க சமூகத்தில் இருக்கிற அந்த சூழ்நிலைகளை மாற்றணும் அப்படிங்கிற ஒரு வெறி இருந்தது அவங்களுக்கு. அதனால பார்த்திங்கன்னா நிறையா பீஸ் அவார்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நாட் ஓன்லி இங்கிலாந்து, நிறைய கண்ட்ரீஸ்லேருந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பெரிய மிராக்கிள் பாகிஸ்தானில் நடந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா ரைட் டு எஜுகேஷன் ஆக்டை பாஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. எல்லா ஃபீமேல் சைல்டுக்கும் கம்பல்சரி எஜுகேஷனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2014 நம்ம மலாலா யூசுப்சாய்க்கு நோபல் ப்ரைஸும் கொடுக்குறாங்க. அவங்க முன்னாடி 2 ஆப்ஷன் இருந்துச்சுங்க. ஒன்று அவங்க உயிரை காப்பாற்றிக்கிறது, இன்னொன்று நான் படித்து ஜெயிச்சு நம்ம சமுதாயத்தையும் காப்பாற்றணும் அப்படிங்கிறது. அதை எஜுகேஷனில் கொடுக்கணுங்கிறத ஃபோக்கஸ் பண்ணாங்க. இன்றைக்கி சிறந்த வெற்றியாளராகவும் இருக்காங்க. இன்றைக்கி பெரிய ஸ்கூல்ஸை கட்டியிருக்காங்க. நிறைய சமூக சீர்திருத்தவாதியாகவும் நிறைய அச்சீவ்மெண்ட்ஸை பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க எழுதின நிறையா புக்ஸ் இருக்குது. உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னா எல்லா புக் ஷாப்ஸ்லேயும் தமிழ், இங்கிலீஷ் நிறைய லாங்குவேஜஸில் ட்ரான்ஸ்லேட் பண்ணியும் இருக்குது. நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நாளை சந்திப்போம்.